அஸ்ட்ரோ பக்தி தமிழ் சேனல். விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடுகிறோம். பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் அவதார தினத்தை விநாயக சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் பலரும் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவார்கள். விநாயக சதுர்த்தி வரலாறு குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் யார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார். பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறாள். இதை ஏற்று பூதகணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார். அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர். விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம். ஆன்மீக தகவல்களை கேட்டு பயன்பெற அஸ்ட்ரோ பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.